டெசர்ட் பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் பேஸ்டு டெசர்ட் தான். அது தூத் பேடான்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தூத்துன்னா பால் அப்படின்றது வந்துட்டு தெரியும் எல்லாருக்குமே. அந்த இதில் வந்துட்டு ஒரு பர்ஃபி மாதிரி ஒரு பேடா பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, ஆப்பிள் பேடாலாம் பார்த்துருப்பீங்க. இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆப்பிள் பேடா அதே சேம் டைப் தான். இதை வந்துட்டு வேறு விதமாக நம்ம வந்துட்டு டிமோல்டு பண்ணி கொடுக்கறது தான். ஒரே விஷயங்களில் எத்தனை வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணுறது அப்படின்றத தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சு எத்தனை விதமான டெசர்ட்ஸை கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த பால் பயன்படுத்தி ஒரு தூத் பேடா வந்துட்டு பண்ண போகிறோம். இந்த தூத் பேடா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். பால் 1 லிட்டர், மைதா மாவு 50 கிராம், சர்க்கரை 100 கிராம், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, நெய் 50 கிராம், முதல்ல என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரை பேனில் வந்துட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாலை வந்துட்டு சுண்டை வந்து காய்ச்சிட்டு அந்த சுகர் ஆட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோவா வரும். இந்த கோவா வந்துட்டு லைட்டாக வார்ம் பண்ணிக்கோங்க. இது நான் எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம டீமோல்டு பண்ணுறதுக்காக அதை நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இது கடையில் வந்துட்டு கோவாவாக கேட்டால் கூட உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணலாம். இது ஒன்றும் சிரமமான வேலை கிடையாது. பாலை நீங்கள் பாட்டுக்கு ஒரு பாத்திரம் அடிக்கனமான பாத்திரத்தில் வந்துட்டு விட்டுட்டு நீங்கள் ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு மற்ற வேலையை பார்க்கலாம். வித்தின் 15 to 20 மினிட்ஸில் வந்துட்டு அந்த பால் வந்து ஃபுல்லாக சுண்டி கிட்டக்க வரும்போது அந்த சுகரை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோவா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாலை வந்துட்டு சுண்டதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த கோவா கிடைக்கும். அதை லைட்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காடமம் பவுடர் வந்து இதில் போட்டுக்கோங்க. காடமம் பவுடரு இதில் வந்து நீங்கள் வந்துட்டு பால் உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு செய்யும்போது எதனாச்சும் சிரமம் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பால் பவுடர் கூட நீங்கள் இதை வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பால் பவுடர் போட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட இந்த பால் கோவா கூட இந்த பால் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு காடமும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் கதகதப்பாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப ஆற விடாதீங்க. ஏன்னா இதை தான் நம்ம டீமோல்ட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு நல்லா கலக்கிட்டு மாற்றி விட்ருங்க. ஒரு லிட்டர் பாலில் வந்துட்டு உங்களுக்கு 100 கிராம் கோவா வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கோவாவை வந்து இங்கே ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நம்ம டீமோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டீமோல்ட் பண்ணுறக்கூடிய அச்சு கிடைக்கலன்னா அதை பற்றி நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. என்ன இருக்குதோ உங்கள் வீட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட இந்த வாட்டர் பாட்டிலோடைய மூடியை வச்சு கூட நீங்கள் அதை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கையால் கூட நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு ஃபோர்க் அந்த மாதிரி ஏதாவது வச்சுன்னா அதில் நீங்கள் டாப்பில் ப்ரெஸ் பண்ணிவிட்டிங்கன்னா அந்த டிசைன் கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எங்கிட்ட இருக்கிற இந்த அயன் இதை அச்சை வச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு இதை டீமோல்ட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக எளிதில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருக்குமே பிடிக்கும். மில்க் பேஸ்டு ஃபுட்டு பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அடிச்சிங்கன்னா அழகாக டிசைன் வந்துடும். சின்ன சின்ன டம்ப்ளிங்ஸாக வந்துட்டு நீங்கள் அதை முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. ஈஸியாக வரும் அப்படின்னா இல்லைன்னா உங்களுக்கு கையால் நீங்கள் வந்துட்டு உங்கள் கையை பயன்படுத்தி இந்த மாதிரி டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து ஒரு ஷேப் பண்ணி அதில் கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் மேலே வருன்றதுக்காக தான் ப்ரெஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டிசைன் வரும். எல்லா கோவாவுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பீஸு சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் இது டெசர்ட் சாப்பிட்ட ஒரு இது இருக்கும். ஏன்னா மில்க்கு பயன்படுத்தி நம்ம பண்ணுறதுனால இது வந்துட்டு முழுக்க வந்துட்டு அதிகமாக சாப்பிட்டா திகட்டுற மாதிரி ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி சாப்பிடாம லிமிட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னாவே நல்லது. ஜெனரலாகவே அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னுவாங்க.
ஸோ அளவோடு சாப்பிட்டு நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து வளமாக வச்சுக்கணும். இந்த பாலை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து இந்த ஜெனரலாக ஸ்வீட்னாலே நிறைய பேர் சிரமப்படுவாங்க, செலவு அதிகமாகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு வந்து ப்ராசஸுக்கு ரொம்ப லேட்டாகும். பெஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கி இப்போ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு வீட்டிலே பண்ணலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு கடையில் நிற்கணும், அதிக அளவு பணம் செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது மேலே வந்துட்டு நமக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு எதனாச்சும் ஒரு ஆல்மண்டோ பிஸ்தாச்சியோ ஏதோ ஒன்று வச்சு அழகாக நம்ம வந்து அதை கார்னிஷ் பண்ணிக்கலாம். அழகான சுவையான அந்த தூத் பேடா வந்துட்டு உங்களுக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள்.